மேமோட மூவிஸ் தர்மதுரை அன்பு செல்வியாவும் வடசென்னை பத்மாவாவும் கனா படத்தில் கௌசல்யாவும் NVB துளசியாவும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவங்க நடிக்கக்கூடிய மூவிஸ்லேயும் சரி, அவங்க பண்ணிட்டு இருக்கக்கூடிய செயல்லையும் சரி, நம்ம எல்லாருக்குமே ஒரு நல்ல விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற தாட்டில் தான் நம்மளோட ஐஸ்வர்யா மேம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள மேடைக்கேற்றி அழகு பார்க்கறதுல நம்ம எல்லார் கூடவும் பயணிச்சுட்டு இருக்கிறதுல நம்ம எல்லாருக்கும் ஒரு பெரிய பெருமிதமாக இருக்கும். அண்ட் இப்போ நம்ம வந்து இவங்க கூடவே நம்மளோட கேப்டன் ஆஃப் த ஷிப் ஆலனா அண்ணா ப்ளீஸ் பி ஆன் ஸ்டேஜ். ப்ளீஸ் வெல்கம் டு தி ஸ்டேஜ். எங்க இருக்கீங்க? ஆலனா வெளியே போயிருக்காங்களா? ஓகே ஃபைன். கரெக்டான நேரத்துல கரெக்டா ஆலனா எப்போ இருப்பாங்க அப்போதைக்கு மேம் மேலே ஏற்றலாம் அப்படின்னு நினச்சிருந்தோம். பட் கரெக்டாக அவங்க இந்த டைம் வெளியே போயிருக்காங்க. ஸோ ஓகே மேம் கிட்ட வந்துட்டு சில கேள்விகள் கேட்கலாம் நம்ம. கண்டிப்பா. சூப்பர். நீங்கள் காலைல பேசினபடி பார்த்தா நம்ம எந்த மொமெண்ட்ல நீங்கள் நம்மளோட ஹெல்ப் ஆன் ஹங்கர் கூட இணைஞ்சிங்க அப்படின்றது தெரிஞ்சது. ஏதாவது உங்களுக்கு மொமெண்ட், எனக்கு அந்த சாப்பாட்டு மூலமாக நான் இவ்வளோ ஃபீல் பண்ணியிருந்திருக்கேன், ஏங்கியிருக்கேன் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு மொமெண்ட் எங்க கூட ஷேர் பண்ணிக்க முடியுமா? பரவாயில்ல மேம், இந்த மொமெண்ட் ஷேர் பண்ணிட்டு நம்ம அண்ணாக்க போயிடலாம். ஐ திங்க் சின்ன வயசில் தெர் ஆர் டேஸ் தட் ரொம்ப கஷ்டப்பட்ட டைமில் வந்து சாப்பாடு கூட இல்லாமல் கஷ்டப்பட்ட டைம் கூட இருக்குது. ஸோ அது இப்போ சொல்ல வேண்டாம். பட் ஐ திங்க் ஃபுட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நினைக்கிறேன். இப்படி போட்டுக்கலாம், எனக்கு சாப்பாடுனா ரொம்ப பிடிக்கும். ஓகே, நான் எங்கே போனாலும் இந்த பழைய கதைலாம் வேண்டாம், விட்டுடலாம். பட் எனக்கு ஜென்யூனாகவே நான் எங்கே போனாலும், எந்த ஷூட்டிங் போனாலும் ரோட்டு கடை வந்து மிஸ் பண்ணாமல் சாப்பிடுவேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சாப்பாடு. 5 ஸ்டார் கடை, 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ்லேருந்து ரோட்டு கடை வரைக்கும் முக்கியமாக நான் ரொம்ப ரொம்ப ரசித்து சாப்பிடுவேன். அந்த மாதிரி ஒரு சாப்பாடு வந்து எல்லாருக்குமே. இப்போது நான் ஒரு படம் பண்ணேன், காக்கா முட்டை அப்படின்ற ஒரு படம். கண்டிப்பாக எல்லாருமே பார்த்துருப்பாங்க. அந்த படத்தில் வந்து 2 குழந்தைங்க பீஸா சாப்பிட்றதுக்கான ஒரு முழு படம் வந்து 2 பேர் வந்து பீஸா சாப்பிட்ணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தை வந்து ஒரு படமாக எடுத்திருக்காரு மணிகண்டன். அண்ட் அந்த படத்தில் வந்து கடைசியில் நிஜமாலே அந்த பசங்க பீஸா சாப்பிட்டதே கிடையாது. அந்த ஹோல் ஆஃப் ஷூட்டில் நாங்கள் ஒரு 6 மாதம் ஷூட் பண்ணியிருப்போம். அந்த ஹோல் ஆஃப் ஷூட்டில் அவங்க பீஸா சாப்பிடவே இல்லை. கடைசி நாள் பீஸா கொடுத்தோம். பீஸா சாப்பிடும்போது அவங்க சொன்னது நிஜமாலே அந்த ஆயா சுட்ட தோசை தான் பெட்டர் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணாங்க. ஸோ ஐ திங்க் சாப்பாடு இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் நாங்கள் சர்வீஸ் பண்ணும்போது பார்ப்போம். இது இப்போ நாங்கள் வந்து ரீசெண்டாக பிளாங்கெட் ட்ரைவ் பண்ணும்போது இது என்ன, அது ஒரு பிளாங்கெட் கூட இல்லாமல் ஏகப்பட்ட பேர் ரோட்டில் வந்து தூங்கும்போது தான் வந்து அது உணர முடியுது. ஒரு 100 ரூபா, ஒரு 50 ரூபா இருக்கும். மினிமமாக ஒரு பிளாங்கெட் வாங்கணுன்னா ஒரு 50 ரூபா இருக்கும், இல்லைனா ஒரு 100 ரூபா இருக்கும். அது கூட அவங்களால வாங்க முடியாத ஒரு நிலமையில இருக்காங்க அப்படின்றது ரொம்ப வருத்தமான ஒரு சுச்சுவேஷன் தான் சொல்லணும். அதே மாதிரி நிறைய பேருக்கு சாப்பாடு டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து நிறையவே சந்தோஷத்தை கொடுத்தது. ஐ திங்க் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சாப்பாடு ஒரு பேசிக் நெசசிட்டி. சாப்பாடு மட்டும் இல்லை, ஒரு பேசிக் நெசசிட்டி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். பட் இந்த ஹெல்ப் ஆன் ஹங்கர் மூலயமா அதான் நான் ஆலன் கிட்ட சொன்னேன். ஆலன், நம்ம நெக்ஸ்ட் டைம் வந்து ஐ திங்க் வி ஷுட் ஸ்டார்ட் ஸ்ப்ரெட்டிங் அவர் விங்ஸ். அண்ட் இங்கே சென்னையில் மட்டும் இல்லாமல், தமிழ்நாடுல மட்டும் இல்லாமல், ஸ்லோவாக அவுட் சைட் ஆஃப் தி சென்னை, ஐ மீன் தமிழ்நாட்டுக்கு போயிட்டு நம்ம கொஞ்சம் சர்வீஸ் பண்ணோம் அப்படின்றது நாங்கள் நிறைய பிளான்ஸ் வச்சுருக்கோம் ஃப்யூச்சரில். ஐ ஹோப் அது கண்டிப்பாக நாங்கள் பண்ணி அதையும் வந்து ஒரு பெரிய லெவலில் வந்து நிறைய பேருக்கு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணோம் அப்படின்றது ஒரு சின்ன ஒரு நோக்கம்தான். டுடே ஒரு ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா, ஒரு லான்ச் ஒன்று நாங்கள் பண்ண போகிறோம். அது வந்து ஆலனோட ஐடியா. அண்ட் ஐம் வெரி வெரி ஹாப்பி ஃபார் தட் ஐடியா. இந்த ஐடியா வந்து நான் ஒரு ப்ரீஃபாக நான் சொல்கிறேன், ஆலன் வந்து இன்னும் டீட்டெயிலாக சொல்வாருன்னு நினைக்கிறேன். எல்லாராலையும் வந்து ஹெல்ப் பண்ணும்போது எவ்ரி டைம் நாங்கள் வீடியோஸ் போடுவோம். ஒரு 35 ருபீஸ் நீங்கள் டொனேட் பண்ணிங்கன்னா ஒரு ஒரு மனிதருக்கான ஒரு பேசிக் நெசசிட்டிஸ் போய் அவங்களுக்கு போய் சேரும் அப்படின்ட்டு. பட் நம்ம என்னதான் இருந்தாலும் நம்ம டெய்லி ரொட்டீனில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து மறந்துகிட்டே இருப்போம். ஸோ இது வந்து ஒரு நம்ம நிறைய சேனல், நெட்ஃப்ளிக்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன், அமேசான் சப்ஸ்கிரிப்ஷன், இல்லைனா வந்து ஒரு ரீசார்ஜ் பேஸில் வந்து ஃபோனில் ஒரு நிறைய விஷயங்கள் சப்ஸ்கிரிப்ஷனாக பண்ணுவோம். அந்த மாதிரி இன்றைக்கி வந்து ஹெல்ப் ஆன் ஹங்கர் இஸ் கோயிங் டு லான்ச் அ சப்ஸ்கிரிப்ஷன் விச் இஸ் லைக் மந்த்லி வந்து நீங்கள் வந்து
ஒரு ஒரு நீங்கள் அதில் வந்து நீங்கள் வந்து அந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஐ திங்க் இட்ஸ் லைக் ஃபார் ஒன் இயருக்கு வந்து மந்த்லி 35 rupees if I'm right, okay? மந்த்லி 35 ரூபாய் அது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் அக்கௌண்ட்லேருந்து போயிட்டே இருக்கும். ஐ திங்க் தட்ஸ் அ ஃபென்டாஸ்டிக் ஐடியா. ஹியூஜ் round of applause for my dear brother Alan for bringing this idea.